மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட்டை பற்றி ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்கு. அதே சமயம் பேட் நியூஸும் ஒன்று கிடச்சிருக்கு. ஹாப்பி நியூஸ் என்னென்னா, ரிசல்ட்டு இன்றைக்கி நைட்டு மேக்ஸிமம் 2 மணிக்குள்ளே வந்துடுமா. அப்படி இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுமா கைஸ். அதனால் ரிசல்ட்டு இன்றைக்கி கன்ஃபார்மு. பேட் நியூஸ் என்னென்னா, ஸ்கில் டெஸ்ட்டில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ப்ராக்டிக்கலில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சாலும் அந்த ஸ்கில் டெஸ்ட் நடத்தின ஜட்ஜி அவங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை வச்சு மார்க் போட்டாங்களாம். அதனால் நல்லா செஞ்சவங்க மார்க்கு கம்மியாகவும் சரியாக செய்யாதவங்களுக்கு நிறைய மார்க்கும் கிடச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் ரிட்டன் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கும் ஆட் பண்ணி அதில் யார் நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள ஒரு போஸ்டிங்க்கு 3 பேரை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் அந்த 3 பேரும் கலந்து கொள்வாங்களாம். அந்த 3 பேரில் ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஆள் வீதம் செலக்ட் பண்ணி திரும்பவும் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனலாக விடுவாங்களாம். கைஸ், எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்த உடனேயே நான் உங்களுக்கு தெரியப்படுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்கள். இனி உடனுக்குடன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றிய அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் தருகிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.